அவளோட ஒவ்வொரு அசைவும் விவரமாவும் இருக்கு, வில்லங்கமாவும் இருக்கு. எனக்கு என்னமோ அவ குளத்துல இருந்து உயிரோட வந்து நாங்க அவளுக்கு பண்ணதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்குறாளோன்னு தோணுது. இனி பயப்பட வேண்டியதில்லை ஆவுடை. ஜென்மக்குறி பூஜையில நடந்த அவசகுணத்தை பார்த்தப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உடனடியா அந்த கரும்பிசாச அழைக்கிறதுக்காக அதுக்கான எல்லா வேலைகள்லையும் நான் இறங்கிட்டேன். என்னது, வேலையில இறங்கிட்டீங்களா? அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, வாங்க காட்டுறேன். ஆவுடை ஐயா, கரும்பிசாச வர வைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. நம்ம அவசரத்துக்கு உடனே கரும்பிசாசு வந்து நிக்காது. முதல்ல அந்த கரும்பிசாசு உயிரோட்டமா இறங்கறதுக்கு உயிர் இல்லாத ஒரு உடம்பு வேணும். அத நாம தயார் செய்யணும். என்னங்க ஐயா, திடீர்னு பணத்தை கேட்டா அதுக்கு எங்க போறது? ஆவுடை, பணத்தை நாம தேடி போக வேண்டாம். கரும்பிசாசே அந்த பணம் இருக்கிற இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். அதுக்கு பொருத்தமான உடலை அதுவே நமக்கு காமிச்சு கொடுக்கும். அப்படின்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நாம பணம் இருக்கிற இடத்துக்கு போலாம். ஒரு ஆவுடை ஒரு அதனாலதான் உங்க வீட்டு பெண்கள் இங்க வர வேண்டாம்னு சொன்ன. எப்படி இறந்த உடலை அடக்கம் செய்யும் போது சுடுகாட்டுக்கு நாம பெண்களை அனுமதிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி தான் இதுவும். ஒரு பணத்தை வச்சு பூஜை பண்ணும்போது பெண்கள் இங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கரும்பிசாசு அந்த நிமிஷமே அவங்கள ஒருத்தர காவு வாங்கிடும்.